லாஸ்ட் வீடியோல ஜெசி லியோமோ அப்படின்ற ஒருத்தரை பத்தி பாத்துட்டோம். அவரை பத்தி சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜெசி லியோமோ இன் தமிழ் சர்ச் பண்ண நேரம் மல்டிபிள் கிரியேட்டர்ஸ் அவரோட ஹிஸ்டரி சம்பந்தமா வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஒரு சேனல் ஒன்று வந்துச்சு, கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர்ஸோட. சோ ஜெசி லியோமோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் ஃபாலோ பண்றதுக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்குது. அதான் இந்த அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்ட்டு நான் இங்கிலீஷ்ல ஜெசி லியோமோ அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணி பார்த்தா அதே மாதிரி இன்னொரு சேனல் வந்துச்சு. ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்குதாக்கு யூடியூப் சர்ச் ஃபில்டர்ல சேனல்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்தா வரக்கூடிய ரிசல்ட் மொத்தமுமே நான் ஸ்க்ரோல் பண்ண 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 மொத்தமா வரக்கூடிய எல்லாமே கிட்டத்தட்ட மல்டிபிள் பேஜஸ் தாண்டி போயிட்டு ஆனாலும் வரக்கூடிய எல்லாமே ஜெசி லியோமோ சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் தான். அவரோட பேர்ல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல மல்டிபிள் மெத்தட்ஸை டீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மேபி ஒரு ஒர்க் ஆகுதோ இல்லையோ ட்ரேடிங் விஷயத்துல எப்படியோ தெரியா. நாங்க இங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க பாக்குறதால இந்த விஷயம் எங்களுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்னு இதை பதிவு பண்றேன். தேங்க்யூ. அர்ஷாத் ஃப்ரம் நாட்டல்.